இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, ரவீந்திரன் உள்ள போனதுக்கு நல்லா வேலை பாக்குறாருப்பா. எல்லாருக்கிட்டையும் நல்லா கொளுத்தி போட்டுட்டு இருக்காரு. ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் ஆல்ரெடி நேத்து சண்டை இருந்துச்சு. ஆனா நேத்தே சால்வ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, ரவீந்திரனும் ஆர்னவும் கேள்வி மேல கேள்வி கேட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க இப்படி பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு சண்டே வர வச்சிட்டாங்க. இவங்க மட்டும் காரணம் கிடையாது. நேத்து சௌந்தர்யா ஆம்லெட் போடலான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ கிச்சன் டீம் உள்ள விட்டுருக்க மாட்டாங்க. அதனால நேத்தே ஒரு சின்ன சண்டை மாதிரி வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அருண் ஆனியன் கட் பண்ணி குடுத்துட்டு இருப்பாரு. அப்போ எப்படி அவர் வெட்டலான்ற மாதிரி வர்ஷினி கேட்பாங்க. அது அப்படியே வெளியும் சொல்லுவாங்க. அப்போ அதனாலயும் கொஞ்சம் சண்டை வரும் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும். வர்ஷினி இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தீபக் எப்பயும் அவர் ஸ்டைல ஒன்று சொல்ற மாதிரி சொல்லிருவாரு. அது வர்ஷினிக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால வர்ஷினி அழுதுட்டே இருந்தாங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, நேற்று வர்ஷினி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சௌந்தர்யா அழும்போது மக்களே நம்பாதீங்க நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு வர்ஷினி அழும்போது கர்மா இஸ் பூமராங்கன்ற மாதிரி ரெண்டுத்தையும் கிளிப்பை போட்டுட்டு இருக்காங்க. சௌந்தர்யா ஜாக்கை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதே தப்பு, இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுனாலதான் இவங்களோட கேம் என்னால வெளியே கொண்டே வர முடியல அப்படின்லாம் சொல்றாங்க. இது மாதிரி நிறைய பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜாக்லின் உள்ள போய் ராயன் கிட்ட அழுதுட்டு இருப்பாங்க. நானா டெய்லியும் என் கூட ஃப்ரெண்டாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வாரம் பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு, அதனால நான் போய் ஃப்ரெண்டானேன். ஆனா அதுக்கப்புறம் நான் தான் எல்லா வாரமும் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் குட்டி குட்டி கேம்ஸ், அதுக்கப்புறம் இந்த சாங் டாஸ்க்லாம் நடந்து முடிஞ்சிரும். வெளியேந்து உள்ள வந்தவங்கன்னா சொன்னாங்க மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்னு. நாங்க ஒரு எவிக்ஷனும் காணோம். நாளைக்கு சாட்டர்டே வந்துச்சு. இப்ப வேற ஒரு ஆன்லைன்ல ஒரு புது கூட்டம் கிளம்பி இருக்கு. எப்படின்னா, பழைய சீசனோட வாய்ஸ் ஓவர் எடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த சீசனோட கிளிப்ஸை ஆட் பண்ணிட்டு மிட் வீக் எவிக்ஷன் கேஷ் எடுக்க போறாங்க அது மாரி ஒரு கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உண்மை நினைச்சு கீழே கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு சாட்டர்டே எபிசோட்ல என்னெல்லாம் நடக்குதுன்றத நாளைக்கு பார்க்கலாம்.